ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும் ஐஎஸ்எல் வந்து ஃபஸ்ட் டயர் லீக்னு சொல்லலாம், ஃபஸ்ட் டிவிஷன் லீக். செகண்ட் டிவிஷன் லீக் வந்து ஐ லீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன் எல்லாமே ஐ லீக் 2, ஐ லீக் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லீக் 2 நம்மளோட தேர்ட் டிவிஷன் லீக் பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட தேர்ட் டிவிஷன் லீக் 2023, 2024 பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024, அதாவது 28 ஏப்ரல் வரைக்கும் மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐ லீக்கில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபினிஷ் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல்ல லோவில் ஃபினிஷ் பண்ண டீம் ஐ லீக் போகிற சான்சஸும் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாமே இதே பேசிஸில் தான். டாப்பில் ஃபினிஷ் பண்ண டீம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆவாங்க அண்ட் பாட்டமில் ஃபினிஷ் பண்ண டீம் அப்படியே அடுத்த லீக்கு மூவ் ஆகிடுவாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லீக்கில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸோ 2 டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால ஸோ கீழே மூவ் பண்ணிட்டாங்க. மும்பை அண்ட் சுதேவ் டெல்லி மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ஐ லீக்கில் பார்த்தீங்கன்னா டெல்லி, ஷிலாங் லஜாங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லீக் செகண்ட் டிவிஷன், அதாவது ஐ லீக் 2 நம்ம இந்தியாவோட தேர்ட் டிவிஷன் லீக் பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி 20 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான். ஸோ எல்லா கிளப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐ லீக் 3 மூவ் ஆவாங்க அண்ட் பேஸ்டான அவங்களோட வின்னிங் ஏற்ற மாதிரி ஐ லீக் 1, அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் மூவ் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐ லீக் 2024 நடக்க இருக்க, ஐ லீக் 2 நடக்க இருக்க டீம்ஸில் டாப்பில் ஃபினிஷ் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா ஐ லீக் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ லீக்கில் பாட்டமில் ஃபினிஷ் பண்ண டீம் ரிட்டன் ஐ லீக் 2 மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஐ லீக் 2ல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத டீம் ஐ லீக் 3 மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஐ லீக் 2, 3ன்ற மாதிரி தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னை எஃப்சியோட அவன் கையில் ஆல்ரெடி சொல்லியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட என்னோட டைப் அதாவது எனக்கு ஏற்ற டைப்பான பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம், அப்கமிங் ட்ரான்ஸ்ஃபரில் நாங்கள் கொண்டு வர போகிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த வருஷம் நம்மளும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். 2 பிளேயர்ஸை, இந்த சேம் பிளேயர்ஸை சென்னை எஃப்சி ரொம்ப மும்முரமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் சைன் பண்ணுறதுக்கு. யார் அந்த பிளேயர், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸ்ட் பெங்கால். ஸோ ஒரு பக்கம் பெங்களூர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா, அதே போல் இந்த பக்கம் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஸோ ரெயின்ஸ்வாலா இவர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வால் எஃப்சியில் கரண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ ஐ லீகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபாக முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மேட்ச்சில் 9 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் ஐஸ்வாலுக்கு எதிராக, அதாவது ஐஸ்வால் டீமுக்காக. ஸோ இந்த 23 வயசு ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்ட் பெங்கால் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐ திங்க் ஈஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நல்ல டீம். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் லைக் செல்டன் சில்வாவும் சரி, ஓவரால் டீம் காப்ரா, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. அந்த வருஷத்தில் இவர் ஜாயின் பண்ணுவாரானா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ஐஸ்வாலில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் ஆஃப் த சீசனும் அவர் ஐஸ்வாலில் தான் இருப்பாருன்ற மாதிரி. பட் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக அவரை அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், இவர் மூவ் ஆவாரா மூவ் மாட்டாருன்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைதராபாத் எஃப்சி தான். ஸோ ஹைதராபாத் எஃப்சியோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட 3 ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டாங்க. ஹெட் கோச் மூவ் ஆகிட்டாங்க. ஒன் ஃபெர்னாண்டோ அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் வரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த இன்வெஸ்டர் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து வராங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து ஹைதராபாத்துக்கு இன்வெஸ்டர் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சீசன்லேருந்து பிக் பட்ஜெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். நான் கூடிய விஷயத்தில் அப்டேட் பண்ணுறேன் யார் அந்த இன்வெஸ்டர்னு. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். பிக் பட்ஜெட் வந்தால் கண்டிப்பாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அளவுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்களா, இல்லை அவங்களோட கிராஸ் ரூட்டை நல்லா டெவலப் பண்ணி ஸோ பிளேயருக்கு ப்ராப்பரான ஃபீ கொடுத்து இன்னும் அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த பேக்கில் இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் எப்படி இருந்தோ அந்த கேம் ரிட்டன் கொண்டு வருவாங்களா, உங்களோட தாட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரைக்கர் யோமா. ஸோ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 27 வயசு ஆகுது. அவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கும். அது முற்றிலும் ஃபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நடக்க இல்லை. மோகன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் ஸ்ட்ரைக்கர் அப்ரோச் பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம். ஸோ வேறு எது பிளேயர் தான் கொண்டு வர போகிறாங்க. உங்களோட தாட் சொல்லுங்கள். மோகன் சூப்பர் ஜெயின்ஸ் எந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸே மூவ் பண்ணுவாங்களா? பிக் பட்ஜெட் இருக்குது, கண்டிப்பாக வேறு எதனா பிளேயர்ஸ் மூவ் ஆவாங்கன்னா உங்களோட தாட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ சென்னையினோட ஃபார்மர் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்டனோட ஃபார்மர் பிளேயர்னு சொல்லலாம் ரீகன் சிங். அவர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் போக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ அவரோட ஃபார்மர் டீம் ஆனால் ஹைதராபாத், அதாவது நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ரீகன் சிங் அங்கே போனால் கண்டிப்பாக பெட்ரோ பெனாலிக்கு வேறு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு தந்துட்டு வர்றாரு. அந்த வருஷத்தில் ரீகன் சிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ வேர் வரப்போதா வராதா இந்தியாவில். ஸோ ஆல்ரெடி இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேர்னு ஒன்று வரப்போகுது. லாஸ்ட் சீசன் பண்ண பிரச்சனைக்கு கண்டிப்பாக இந்த சீசன் நாங்கள் கொண்டு வருதுன்ற மாதிரி ஆல் இந்தியன் ஃபுட்பால் பிரசிடென்ட் கல்யாண் சௌபி சொல்லியிருப்பார். அந்த வருஷத்தில் வேர் வருமா, வேர் வராது, ஏவிஆர்எஸ் அதாவது அடிஷ்னல் வீடியோ ரெஃபரிங் சிஸ்டம் தான் வரப்போகுது. ஸோ எதனா ஒரு மிஸ்டேக் ஏற்படுத்திச்சு அப்படின்னா ஸோ ரெஃபரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மூலயமா பார்த்து ஸோ என்ன மிஸ்டேக்ஸ்னு டிசிஷன் சேஞ்ச் பண்ண ஹை சான்ஸ் இருக்கும். அந்த வருஷத்தில் கல்யாண் சௌபி அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு
நம்ம ஏட்ரியன் லூனாக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறத பற்றி கேரளா பிளாஸ்டர்ஸ் முடிவெடுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் நம்ம கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டேரெக்டாக யோசிக்கவே தேவையில்ல. கண்டிப்பாக ஏட்ரியன் லூனாக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கேரளா பிளாஸ்டர்ஸ் கொடுக்க தான் போகிறாங்க. ஈவன் ஏட்ரியன் லூனாவே சொல்லியிருப்பார், என்னோட ரெஸ்ட் ஆஃப் த சீசன் நான் கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ்க்காக தான் ப்ளே பண்ணுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமிலி மாதிரி மூவ் பண்ணிட்டு வர ஏட்ரியன் லூனா அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், ஏட்ரியன் லூனாக்கு எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ இப்போ கேலோ இந்தியா காரணத்தினால் நம்ம சென்னை எஃப்சியோட ஹோம் கிரவுண்டான மரீனா அரினாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. அந்த பக்கம் குஜராத்தில் எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் யுனைட்டோட ஹோம் கிரவுண்டான கவுஹாத்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியன் டீம் ப்ளே பண்ண இருக்க அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம், அக்வாட்டிக் ஸ்டேடியம்லாம் வர இருக்குது. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 4 நேஷன் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு 4 நேஷன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ண அது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருக்க ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நடக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 நேஷன் எந்த நேஷனாக இருக்க போகுது ஸோ கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த அதாவது லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ட்ரை நேஷன் சீரீஸும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ லெபனானுக்கு எதிராக மயன்மார், மங்கோலியான்ற மாதிரிலாம் டீம் கிட்டே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த வருஷம் அந்த 4 நேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கானாக இருக்கட்டும், வேறு எதனா ஒரு பிக் நேஷனை அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்கும் இந்தியன் டீமோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு. சரி, ஓகே, நம்ம கல்யாண் சௌபி என்ன சொல்லியிருக்காரு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை எஃப்சி 2 பிளேயர் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப மும்முரமாக மூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ லோன் மூலிமா பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியோட ரீசெண்டாக நம்ம சென்னைக்கு எதிராக கோல் ஸ்கோர் பண்ண குர்கீத் சிங் சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. லோன் மூலிமா அவரை பார்த்தீங்கன்னா கொண்டு வர ரொம்ப முனைப்புடன் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்தால் கண்டிப்பாக ரஹீம் அலி இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இவருக்கு வாய்ப்பு தருவாங்கன்னா கண்டிப்பாக தருவார். ஏன்னா அவன் கைக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. ஸோ ஓவரால் இப்போ இருக்கிற ஸ்ட்ரைக்கரை மூவ் பண்ணணுமா இல்லை எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்துறதுன்ற மாதிரி. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா என்ன தான் கோனா ஷீல்ஸ், இர்ஃபான் யாதவ் இறக்குனாலும் ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் சீசனில் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த மாதிரி பிளேயர் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், அவரோட ஃபிசிக் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் குர்பீர் சிங்கை பார்த்தீங்கன்னா ஸோ லோன் மூலிமா சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கோமல் தட்டல், ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்ட் தான், ஸோ ஜம்ஷெட்பூரில் இருக்கார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைனின்னே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்ன்ற மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். குர்பீர் சிங் சென்னைக்கு வருவாரா அண்ட் கோமல் தட்டல் சென்னைக்கு வருவாரான். ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண் சௌபி அண்ட் AVRS அடிஷ்னல் வீடியோ ரெஃபரி சிஸ்டம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா ஸோ அஃபிஷியல்ஸ்க்கு ரொம்ப டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வரது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எரஸை கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு இது ஒரு முக்கியமாக கையாளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட ஏமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிஷ்னல் வீடியோ ரெஃபரிங் சிஸ்டம்ன்ற பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அப்ரோச்சஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ FIFA அப்ரோச் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரம் அவங்க அப்ரூவல் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி. இந்த ஆல் இந்தியா அதாவது அடிஷ்னல் வீடியோ ரெஃபரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட டீமுக்கு, எஸ்பெஷலி எங்களோட அஃபிஷியல்ஸ்க்கு. அது மூலிமா ட்ரெயின் அப் ஆக கிளப்புக்கும் சரி அந்த பிளேயர்ஸ்க்கும் சரி ரொம்ப அது மூலிமா ட்ரெயின் அப் ஆக ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ஸோ கிட்டத்தட்ட 211 ஃபுட்பால் நேஷன்ஸ் இருக்குது. அதில் வெறும் 30% தான் வேறுன்னு ஒன்று பயன்படுத்திட்டு வராங்க, யூரோப்லேயும் சவுத் அமெரிக்காலையும். ஸோ அந்த வருஷத்தில் ஓவராலாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டொமஸ்டிக் சீசன் இருக்கான்ற மாதிரி இருந்தால் அதுவும் கேள்விக்குறியாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ இவர் அட்லீஸ்ட் அந்த ARVS அதாவது அடிஷ்னல் வீடியோ ரெஃபரிங் சிஸ்டம் வர்றதாச்சும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த எரர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், வேறு வருமா வராதா? அதாவது இப்போதைக்கு ARVS போதும் ப்ரோ, ஸோ இதுக்கப்புறம் கூட நம்ம வேறு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அட்லீஸ்ட் அந்த எக்ஸைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸ் ப்ராப்பராக கிடைச்சாகணும் அப்படின்னா ஸோ இதே இப்போதைக்கு ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம வேறு பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேன்ற மாதிரி இருந்தால் உங்களோட தாட் நீங்கள் சொல்லுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.